நாங்கள் 16வது ஆளாக வந்திருக்கோம் இந்த கடைக்கு. கேஃபேவே ஏதானே டவுட்டாக இருக்குது எனக்கு. நான் ஒரு பேச்சுலர், ஓகேவா? தராமசு, ப்ளூபெரி, ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி, ஸ்பானிஷ் லாக்கோ, இன்னொன்று ஃப்ராப்பச்சினோ கொடுத்துட்டாங்க வச்சுக்க. இல்லை இது நான் சொல்லலை. இல்லை யாருமே சொல்லலை. நோன் தான் சொன்னோம். நோ நீட் தான் போட்டோம். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ ஒரு மாதிரி பேடாக போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு பேச்சுலர், ஓகேவா? இன்றைக்கி சண்டே, ஓகேவா? அதனால ரொம்ப வேலை இருக்கும். அப்படியே துணி துவைக்கணும், ஷூவை வாஷ் பண்ணணும், எல்லாமே. ஸோ ரூம் க்ளீன் பண்ணணும், எல்லாமே. 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீ ஆனேன். கரெக்டாக மணி 4 மணி ஆகுது. ஸோ ஒரு லாங் டிரைவ் போகணுன்னு நான் இப்போ வந்து யோசிக்கிறேன். ஒன்று ஃபார்ச்சுனர் போகலாம், இல்லாட்டி i10 போகலாம். இப்போ இந்த 2 ஆப்ஷனில் எது தோடுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். i10 எடுத்துகிட்டு போனால் குட்டி வண்டி மனசை வச்சு ஓட்டிகிட்டு போயிடலாம் வச்சுக்கோங்களேன். ஃபார்ச்சுனர்னா பெரிய வண்டி, பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இதில் சொகுசாக போகலாம், இதில் சொகுசு இல்லாமல் போகலாம். இதில் பாட்டு கேட்கலாம், ப்ளூடூத் எல்லாமே கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இதில் பாட்டு கேட்க முடியாது. i10 போனோன்னா பெட்ரோல் செலவு கம்மி. 1000 ரூபாய்க்கு போட்டோன்னா ரிட்டர்ன் வந்துடுவேன். ஆனால் ஃபார்ச்சுனர் போட்டால் அப்படிலாம் இருக்காது. அதனால இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது, எதில் போகலாம், என்ன ஏது. பெட்ரோல் செலவுக்காக யோசிக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே, எல்லா ஏரியாவும் க்ரௌடாக இருக்கும், எல்லாருமே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் குழப்பத்தில் இருக்கேன். சரி, ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போயிடுவோமே, i10 இங்கே தான் இருக்கும், எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி வாங்க, நாங்கள் வந்து கிளம்புவோம், ஃபார்ச்சுனர்லேயே போவோம், வாங்க போகலாம். ஸோ நம்ம கரெக்டாக இப்போ வந்து 4 AM கஃபே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் கீ எங்கே கிடக்குன்னு தெரில, அதை தேடணும். இந்த இருக்கு பாருங்க, கார் கீ இங்கே இருக்குது. 4 மணிக்கே கிளம்புறேன். மெயினாக என்னென்னா வந்து நாளைக்கு மண்டே ஒர்க்கிங் டே. ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மார்னிங் 6 o'clock ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ தட்ஸ் வை நம்ம வந்து ஒரு 9:30 10 o'clock சென்னைக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிட்டோம்னா பெஸ்ட்டு. ஏன்னா வந்து சண்டே டிராஃபிக் வந்து ஈஸியாக இல்லை, போனவங்களுக்கு தெரியும். அது வந்து நான்லாம் பல வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் சின்ன வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், பெரிய வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியெலாம் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். கேட்டை திறக்கணும் கைஸ், வாட்ச்மேன் இருப்பார். கைஸ் உங்களுக்கு ஒரு மேஜிக் கட்டவா? கீ இல்லாமல் வண்டியை திறக்கவா? பாருங்க, திறக்கும். கீ இல்லாமல், ஐயோ லாக் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் திறந்து இருந்துருக்குங்க வண்டி. ஸோ நேற்று வந்து செராமிக் கோட்டிங் போயிட்டு வந்துச்சு வண்டி. ஸோ அதனால் இப்போ வந்து பலன்னு இருக்கான். செராமிக் கோட்டிங்காக தான் வந்து வண்டியை விட்டுட்டு போனாங்க எங்கள் டேடி. ஸோ அதனால் நான் வந்து டேடி நான் பார்த்துக்கிறேன் டேடி, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நமக்கும் ஒரு நாள் வந்து கொஞ்ச நாள் போயிட்டு ஓட்டிட்டு அப்புறமேட்டு அவங்கள நாளைக்கு எடுத்துகிட்டு போக சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஸ் வரும், அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவை போடுறேன். எலி கடிச்சிச்சுங்க என் வண்டியை, இங்கே இருக்க எலி. என்ன பண்ணுறது எல்லாம். இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணுவோம். இன்னைக்கு எலி கடிச்சிருக்க கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நடக்க போகுது. எலி கடிக்கல கைஸ், ஜஸ்ட் மிஸ். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஜஸ்ட் மிஸ் இல்லை. ஓ வெல் செட்டில். ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ இப்போ கேட் திறக்கிறாங்க, கிளம்புவோம். இது வந்து எங்கள் பில்டிங் தான். ஸோ இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கெல்லாம் கிவ்வே கொடுக்குறேன் கைஸ். ஃபைனலாக கேட்டை திறந்துட்டாங்க. கியர் போடணும். ஐயோ ஏசி ஆன் பண்ணுங்க, வேர்க்குது. அம்மே அப்போ ஓகே ஆண்டவா. ஓகே, சீட் பெல்ட் போடல, இருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். யார் வண்டி எடுத்தாலும் சீட் பெல்ட் போட்டு விடுங்க. எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அதுக்கு சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர் பேக் வரும். கைஸ், நான் வந்து உங்களுக்கு ஈவினிங்கே போகிறேன்னு சொன்னேன். ஈவினிங் வந்து என்னை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக என்னை வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு 21 வயசு ஆகுது. இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா, போலீஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பொண்ணு தேடுறாங்க, நான் இன்னும் படித்து முடிக்கலாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்காக வந்து ஒரு மணி நேரமாக அட்வைஸ் பண்ணாங்க. நீ இந்த மாதிரி நல்லா இரு, நல்ல ட்ரெஸ் பண்ணு, நல்லா வெளில போ, நிறையா அட்வைஸ் பண்ணாங்க. காசு கொடுத்தா நான் வெளில போக மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன, இப்போ தான் காசு கொடுக்குறாங்க, இப்போ தான் வெளில போகிறேன் சொன்னீங்கன்னா சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல ஹெவி சைஸ் எருமைங்கண்ணா. சரிங்க. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ஒரு 6 அடி இருக்குங்கண்ணா எருமை. சரி சரி. குணம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உருவத்துல மட்டும்தான் பெருசுங்க, மற்றபடிக்கு குழந்தையாட்டைங்க எருமை. சரிங்க சரிங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அண்ணன் எங்கள் கேங்கோட ஐயா உங்க பேர் ஐயா பாரதி அண்ணன், அதாவது எல்லாமே ரூம்ல உள்ளவங்க. நம்ம எங்க போறோம் அதை சொல்லிட்டு நீ போ. ஆமா அதான் மாமா, அது 4 மணி 4 AM கஃபேன்னு சொல்லிட்டு போறோம் கைஸ். அதை மறந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இது வந்து அமர்ன்னு சொல்லிட்டு இது பாத்திருக்கீங்க, வடச்சென்னை பாத்திருக்கீங்களாண்ணே? வடச்சென்னையில வந்து இவன் வருவான்ல கப்பல் வந்து இந்த ஆங்கரால தான் நிக்குன்னு சொல்லுவான்ல. அதான் அவனோட கஃபே ப்ரோ. அமீர் வந்து சென்னையில கஃபே ஓபன் பண்ணிருக்கான். 1 வருஷம் தான் ஆச்சு. அது நானே இப்பதான் நான் வந்து மதியானம் எங்க போலாம் உட்காந்து போவோம், வரும்போது போயிட்டு வருவோம் கைஸ். நாங்கள் ஈஸியாக போயிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து இப்போ தான் வந்து பிலால் தாண்டுறோம். பிலால்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த காரை கொண்டு போகும்போது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒழுங்காக ஐட்டன்லேயே வந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய காரை கொண்டாந்து அதுக்கு ரைட் லெஃப்ட் பார்த்து, பின்னாடி மிரர் பார்த்து, அது இல்லாமல் தேவையில்லாத சைட்லலாம் பார்த்து, அது இல்லாமல் பசங்களோட வந்திருக்கோம். ஸோ சின்ன கார் கொண்டு வந்திருந்தா நல்லா பேசிட்டு மிரர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்காம இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ இதையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், வெளியே ஃபிகர் போனால் பார்க்கணும், பொண்ணு போனால் பார்க்கணும், நம்ம ஆளோட போனாலும் பார்க்கணும். அது வந்து ஆளோட போனா அதாவது அந்த அவன் ஆள் இருக்கானா, அந்த ஆளுக்கு வந்து தெரியாம அவன் ஆளுக்கு தெரியாம அந்த பொண்ணு சைட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனா உனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல, உனக்கும் தெரியும். நான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா அவன் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அந்த ஆளோட ஃபிகரோட ஆளை தான் பார்க்கணும், ஃபிகரை பார்க்க மாட்டேன். அது வந்து பின்னாடி இருக்கவங்க தான், பின்னாடி இருக்க அண்ணேவன பாட்டு. Why are you gay? கண்ணாடி போடாத பைஸ் தாங்க. ஸ்பெக்ஸ் போட்டவங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே நேர்மையா தான் பார்ப்பாங்க. என்ன முத்துக்குமா கரெக்ட் தான். ஸ்பெக்ஸ் போடாம எங்களுக்கு யார பாக்கன்னு தெரியும், அது யார பாக்கீங்கன்னு தெரியாது. இல்ல நாங்க வந்து எங்களுக்கு வந்து கண்ணு ஸ்ட்ரைட்டா இருக்கும், உங்களுக்கு வந்து கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு தெரியும். இத பாக்குற ஸ்பெக்ஸ் போடுறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குமார் கைஸ் கண்ணாடி போட்டவங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்ல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு கைஸ். அதாவது இப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இரவு நேரத்துல எங்கடா போறீங்க அந்த பரிதாபத்துல வரும்ல, எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான் இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க? எவ்வளவு எங்கிட்ட கூட்டம் பின்னாடி சுத்தி பார்த்தா எங்கிட்ட கூட்டம் முன்னாடி சுதாகர் என்ன சொல்லுவாப்ல. அதான் அவ்வளவு கூட்டமா தான் இருக்கு. நான் என்ன ஈஸியார் அதான் நல்லா இருக்கு. சென்னையில வந்து ஒரு ஃப்ரீயான ரோடுக்கு போனோம்னா ஈஸியார் என்ன கேட்டா. ஏன்னா பல தடவை ஒரு வாட்டி மாட்டிருக்கோம். நான் இருக்கா நான் வேற ஒருத்தவன போய் மாட்டிட்டு இவனை மாட்டி விட்டுட்டேன் கைஸ். நல்லா நான் இருக்கு. மைக் வாங்கி பேசு. நேரம் எங்க வந்து எங்க போயிட்டான்னா பாண்டிச்சேரி கிட்ட வரைக்கும் எவனையோ தூக்கிட்டு போயிட்டான். அந்த முட்டாப்ப என்ன பண்ணிட்டான், 120 நான் தான் ஒண்ணு இவன் தான் ஓட்டிருக்கான். போய் 140 ஏதோ அடிச்சு போயிருக்கான். கேமரா ஃபைன் அடிச்சு வீட்டுக்கு காலைல மெசேஜ் போயிருச்சு. அவன் அப்பா அடுத்த நாள் காலைல போன் அடிச்சாரு. நான் இவன் சொன்னான், இந்த மாதிரி அவங்க அப்பா போன் அடிப்பாரா, அந்த மாதிரி மேட்ரு கார்ல கொஞ்சம் ஸ்பீடா போய் மாட்டிக்கிட்டேன், கேட்டா வாங்கடா வந்து சொல்லுடு. சரி என்னதான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அப்பா போன் அடிச்சு, என்னப்பா இவ்வளவு வேகமா போறீங்க, இவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறீங்க, பொறுமையா போயிட்டு பொறுமையா வரலாம்ல. அவன் அப்பா நான் தான் போன் அடிச்சிட்டு இருக்காரு, இவன் தான் நான் தான் ஓட்டிட்டு நான் தான் போயிருக்கேன். ஏங்க நானே அறப்படல, நானே ஏதோ தத்தி புத்தி ஓட்டு பைக் ஓட்டுறது. சென்னையில வந்தா இங்க வந்தா சரி ஓரளவுக்கு இங்க நம்பி போயிடுங்க. அதே அதுக்கே பயந்து தான் எடுப்பேன். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். 4 AM தாண்டிச்சா பாடுறா? இல்ல 4 AM 4 கிலோமீட்டர் இருக்கு. 4 கிலோ தாண்டி இருப்போம்டா. இல்ல 1 கிலோமீட்டர் இப்பதான் தாண்டி. ஓகே சொல்லு கண்டென்ட் சொல்லு. அதுக்கப்புறம் கண்டென்ட்ல நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பா போன் அடிச்சு, தம்பி இந்த மாதிரி பண்ணாதீங்க, பார்த்து மெதுவா போங்க. எங்க நான் எங்க மனசுக்குள்ள நினைச்சு எங்க நான் எங்க போனேன். ஆயிருது சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.
அப்படின்னு சொல்ல தோணுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். என்ன மனுஷன். ஆனா இதுல என்னன்னா வந்து இன்னொருத்தரை வந்து நான் பாண்டிச்சேரி தனியா போனேன். நான் மட்டும் வந்து என்னன்னா வந்து கேட்டா எனக்கு மூடு பக்கா இருக்கு, மைண்ட் ஃபக்கா இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. உண்மை. அதனால அவனை கூட்டு நான் போனேன் அப்படின்னு இருக்கான். அதாவது மைண்ட் பக்கா இருக்கா, நான் வந்து ஏதோ ஃபீல் பண்ணிருந்தா இவன் கூட்டு போனா என்ன அவனை கூட்டிட்டு போனேன்னா என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு வந்து சும்மா கம்பெனிக்கு கம்பெனி அப்படி இல்லனே. அவன் வந்து உன் காருக்கு ஒரு நாளைக்கு பாக்கணும்டா கொண்டு வாடா. அவன் தார் வாங்கியிருந்தான், அவன் கார் கொடுத்து ஓட்ட சொன்னான். ஸோ அதனால நம்ம வந்து யாரெல்லாம் கொடுத்து ஓட்ட எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம்ல ஒரு மரியாதை கொடுத்தா. ஸோ அதனால என்னது நான் ஏன் இவ்வளவு மெதுவா போறேன், கிட்ட வந்த மாதிரியே இருக்குடா. அது கூட ஒழுங்கா அது போ எங்க இருக்குன்னே தெரியலடா. 3 கிலோமீட்டர் ஸ்டார்ட் இப்பதான் கொடுக்குற கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அது அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் ஒத்த கையில ஓட்டிட்டு இருக்கேன் மாமா. சைட்ல பாரு கார் இங்க பாரு கெஸ்ட் வந்துட்டு இருக்கேன். நாய் நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். ஆன் பண்ணிட்டியா? கைஸ் கரெக்டா நாங்க கிட்ட வந்துட்டோம். லொகேஷனை தாண்டி போறடா புண்டை. தாண்டிட்டோமா? அட எருவாடி நீ சொல்லவே இல்லடா. வந்தாச்சு மட்டும் சொல்ல லெஃப்ட்ல இருந்தனியா? இந்த மாதிரி வந்து உங்க கேங்லயே இருப்பாங்க. அதாவது வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பேர்ல வந்து லொகேஷன் மறந்துட்டான். இப்போ என்ன முடிச்சு திட்டுறான். ஆல்மோஸ்ட் டன் யுவர் லொகேஷன் கிராஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் வருது. எங்க இருக்கு மயிரு? புகாரி தானே இருக்கு மயிரு. புகாரி கொஞ்சம் முன்னாடி போ. புகாரி டேய் கடையை மாத்திட்டானா? கடையை மாத்திட்டானா? அதான் எங்களுக்கும் டவுட்டா இருக்கு. பாப்போம். கைஸ் அதாவது இதான் கைஸ் 4 AM கஃபேன் போட்டுருந்துச்சு. அதாவது வந்து கூகுள் மேப்பில் ஓப்பன் போட்டிருக்கு. அதாவது வந்து நான் என்ன நினச்சேன்னா பார்ட்டின்னு போட்டுருந்துச்சு. பர்த்டே பார்ட்டிஸ் வந்து இருக்கும் சண்டேல அப்படின்னு சொல்லி. அவங்க கீழே கொடுத்த நம்பர் கிடச்சா நாட் ரீச்சபிள் நெட்ஒர்க் ப்ரொவைடர். அண்ணன் என்ன டேஷுக்கு வந்து அந்த நம்பர் கொடுக்குறீங்க ஓகேவா? நான் வந்து அடித்தா என் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. வாட் எவர் நான் வந்து அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கேன். இங்கே வந்து வேற ஒரு பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஆம்பியன்ட் வேறு இருக்குது. ஆனால் வந்து இதோட இதுவே வேறு மாதிரி உள்ளே இருந்துச்சு. அந்த ஏதோ ஆனால் ஓனாலாம் உள்ளே போட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஆம்பியன்ஸும் இல்லை. பிச்சு அண்ணே போடா அப்பதான் உள்ள தெரியும். உள்ள தெரியுமா? சரி பாரு வந்து கரண்ட் மாதிரி. ஆனா எல்லாமே மாத்தி வச்சிருக்காங்க. உள்ள போய் கேட்டு பார்ப்போம். வா அப்படியே கைஸ் கடைக்கு வந்துட்டோம். கடை வேற மாதிரி இருக்கு. நாங்க லாயர் கூட்டு போறோம். லாயர் வந்து கவர் பண்ணுங்க. ஆனா இது வந்து அமீர் வந்து என்ன சொன்னார்னா லாயருக்காக தான் நிறைய நைட்ல வந்து லாயர்ஸ் வந்து இங்க இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லி நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டேரக்டர்ஸ் வந்து நைட்டில் வந்து கதை பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க. எஸ் ஹாலையில் அது கிடக்கு டீ ஓட்டுறாங்க. உண்மையை ஏன்னா வந்து நாங்கள் வேறு ஏதோ கஃபே போக போகிறோம். நேம் மாறிடுச்சு. அதனால் எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. கஃபேவே தானே டவுட்டாக இருக்குது எனக்கு. கஃபே சேம் தாங்க. ஸோ சேஞ்சிங் அவர் நேம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே. ஆனால் ஓனர் ஒரே ஓனர் தான். ஆனால் ஓனர் பேரில் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு நேம் சேர்ந்துருக்கு. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அமீர் என்ன சொன்னா? அமீர்னு ஏதோ சொன்னானே. ஏதோ அமீர் புகாரியா ஏதோ சொன்னாங்க. வேற ஏதாவது கஃபே போவோம். புரியல. ஏதாவது பாருங்க. ஏதாவது வேற ஏதாவது கஃபே போறாமான்னு பாருங்க. 4 AM கிச்சன் இதுதான் கொஞ்சம் நல்லா பிரபலமா போட்டிருக்கான். அதுதாங்க உண்மை என்னன்னா நாங்க பார்த்ததே பெருசா ஏதோ வந்துச்சு. நான் வந்து மதியானம் 4 மணிக்கு பார்த்தேன். சொல்லி ஒரு அதுக்கு ஒரு 4.2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கு பாருங்க லொகேஷன். 70 ரூபா காசு கட்டியிருக்கோம். அங்கிட்டு போனோம்னா ஒன்றுத்துக்கு ஆகிக்கல. எங்கிட்டு போனோம். அதாவது நாங்கள் வந்து டோல்கேட்டில் 70 ரூபா காசு கட்டியிருக்கோம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன்னால நாங்கள் வந்து இந்த ஏரியா விட்டு போகல. அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இங்கிட்டா அங்கிட்டுலாம் இருக்கு. ஏன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுறேன். 30 ரூபா தானே பில்லு வரும்ல. அப்போ இருக்கடி உனக்கு சம்பவம் 30 ரூபா. வெளியில் 30 ரூபா. உள்ளே எவ்வளோன்னு தெரியாது. கெஃபேக்கு வந்துட்டு இவன் வேறு நாங்கள் பெரிய கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால இவன் கொஞ்சம் அதிகமாக சிரிப்போம். உண்மை என்னன்னா பெரிய கார் கொண்டு வந்தால் உண்மை எல்லாமே ஓகே. பட் அந்த உழைக்கிறவங்க டேடிக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. சொல்லு. ஆஸ்ட்ரேஜ் இருக்கா? ஆஸ்ட்ரேஜ் முட்டை இருக்கா? எவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த முட்டை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி அது வலி அதுக்கு தான் தெரியும். அது மாதிரி தான் அவங்க டேடியோட வலி உனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லைங்க. எனக்கும் நானும் இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே போக போகிறேன். ஸோ தட்ஸ் வை
இது ப்ளூபெரி கேக்கு. இது எது சொன்னாங்க? மொக்காவா? இல்ல லாவணியா போல இந்த மாதிரி எங்கள் கேங்லேயும் இருப்பான், லாவணியா கோபாலாம் அதோட பேர். அதோட பேர் கீழே போட சொல்கிறேன் எடிட்டர், ஓகேவா? இங்கே பாருங்க ஸ்னாப் பெரியன்கள். அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஏதோ வந்து நான் தான் கேஸ் போட்டு வர மாதிரியும் சாப்பிட்டுருது எப்பயாவது வரும். இவன் இருக்கால, இவன் என்னன்னா என்னை போட்டு கொடுத்துட்றான் எங்கே பார்த்தாலும். என் பசங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் இவனோட போனால் காரில் தான் போகணுன்னு தெரியும். இவன் எப்போ பார்த்தாலும் காரை போட்டு கொடுத்துட்றான். நான் வந்து ஒரு மாதமாக வந்து ஸ்டோரி போடுறதில்ல. மேக்ஸிமம் இவனாலே மாட்டிக்கிறது. நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில் இருக்கேன்னு. யாருக்கும் தெரியாது சென்னையில் இருக்குது. இவனே போட்டு கொடுத்துருவான்னு எல்லா இடத்துலையும். எங்களே இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் இங்கேயும் ப்ரைவசியாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஊருக்கே இல்லை உலகத்துக்கே. பாருங்க ஆளுக்கு அமிச்சிட்டு இருக்காரு, சேட் பண்ணிட்டு. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க, ஸ்னாப் பண்ணுறது வந்து மேக்ஸ் ஒரு காலத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். போய் கூகுளில் செக் பண்ணி பாருங்க. ஸ்னாப் இல்லை இது நான் சொல்லலை, சொல்லலை, யாருமே சொல்லலை. நோன் தான் சொன்னோம், நோ நீட் தான் போட்டோம். ஆனால் என்னவோ நாங்கள் எதுவும் சொல்லாதெல்லாம் சொன்னுன்றாங்க. பையை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அதாவது நாங்கள் வந்து ஒன்றும் பெரிய விளாகர்லாம் இல்லை, எல்லோரும் புனிங்கி புனி தின்னுவோம். அதை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், இவன் வந்து பல பொண்ணுங்களோட போகிறான். இதை உங்கள் அப்பா அம்மா நோட் பண்ணிக்கோங்க. இவன் வந்து அந்த பொண்ணு பேசுவானாலும் அது பிரச்சனையாயிரும். சொல்லவா பீல ஆரம்பிக்கும். இல்லை தெரிஞ்சு போகுது எனக்கு என்ன, நான் தான் அந்த கேங்கில் இல்லையே. Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds chirping and I hear my name, grasping into life. Life is happy but it's so insane. We must merely make a start. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. கைஸ் ப்ளூபெரி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ உள்ள அவன் எத்தனை நாள் ஆச்சு கடையை ஓட இருக்கும் எனக்கும். ப்ளூபெரி நல்லா தான் இருக்கேன், ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. ஸோ அதாவது ஒயின் யாரெல்லாம் ஒயின் குடிச்சிருக்கீங்க, அதாவது தப்பான ஒயின் இல்லை, சர்ச்சில் கொடுப்பாங்க ஒயின், குடிச்சிருக்கீங்களா நீனே? அந்த ஒயினோட டேஸ்ட் லைட்டாக வருது, கசப்பு இல்லை, அதில் கசப்பு அதிகமாக இருக்கும், எரியும் தொண்டை, சரக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க அதில். ஒயினில் சரக்கு மிக்ஸ் பண்ணால் எரியும்டா அண்ணே, தெரியும்ல, சரக்கு மிக்ஸ் பண்ணால் எரியும்ல, பியர் மிக்ஸ் பண்ணால் எரியும். நான் வந்து ஆலனோட கல்யாணத்துக்கு, அவங்க அக்கா கல்யாணத்தை குடித்தேன். திருமாசு கேக்கு, இந்த கேக் பேர். ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளேட்டில் வந்து ப்ளூபெரி இருந்துச்சு. ஆனால் எருமை மாடு இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐயோ அண்ணே கையெடுனே. அதாவது இதில் வந்து கேக்கு ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு ஒரு வாய் எடுத்தேன். அதுக்குள்ளே எல்லா கூட்டமும் தின்றுச்சு. ஸோ இதில் வந்து ப்ளூபெரி கேக் இருந்துச்சு, அது தின்னுட்டாங்க. அது ஃபோட்டோ போடுறேன், ஓகேவா? ஸ்பானிஷ் லேட்ரோ குடிக்க போகிறோம். ஸோ ஹாட்டாக இருக்குது, எப்படி குடிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு இது வந்து என்னது, இது பேர் லீஃப் தானே, லீஃப் கசக்குது. காஃபினா சக்கரை போட மாட்டாங்களா? இல்லை அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். ஸ்பானிஷ் லாட்டின், மாட்டு தண்ணி ஸ்பானிஷ் லாட்டின். ஸ்பானிஷ்லாம் சுகர் போட மாட்டாங்க, தெரியுமா? அவ்வளோ சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. அண்ணே நான் இதை ரிவ்யூ பண்ணலையா? இது வந்து மில்க் மேட் க்ரீமா, இது வந்து காஃபியா. ஸோ இதை வந்து அந்த நுரைக்கு என்ன சொல்லுவோம், ஃபோம். ஸோ இந்த இங்கிலீஷாக தெரிஞ்சிருந்தா நான் வந்து அரியரை கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன்னா. இதை வந்து இந்த கோல்ட் காஃபியை நம்ம குடிப்போம். இப்போ கரெக்டாக கோல்ட் காஃபி வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஸ்டார்பக்ஸில் டெய்லி குடிப்பேன். ஜாவா சிப்புன்னு சொல்லிட்டு, ஜாவா சிப் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கடை பேர் என்ன பார்த்தோம்,
ஆட்டம் ஆன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக 4 AM கஃபே. இது வந்து மஸ்ட் ட்ரை, சத்தியமாக சொல்கிறேன். இது எவ்வளோ ரேட்டு வருதுன்னு தெரில. நான் வந்து அதோட ரேட் வந்து 750 ரூபா. ஜாவா சிப்போட ரேட் வந்து 750 ரூபா லார்ஜ். இங்கே 450 ரூபா எவ்வளோ தெரில, 450 450 நினைக்கிறேன். பில் வந்தோடனே சொல்கிறேன், ஓகேவா? 280 அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்டு. ஸோ இது வந்து உண்மையில் அப்படியே இருக்குது. நீங்கள் ஜாவா சிப் குடிச்சிருந்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நாங்கள் இப்போ தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு குடிச்சோடனே கசங்க இருந்துச்சு, மிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் சரக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணல, கப்படாக சொல்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்க்கவே உண்மையில் இப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை பையனோட பழக்கம் இருக்குது, பையனோட அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, எத்தனை பசங்களோட பழக்கம் இருக்குது, அந்த பசங்களோட கெட்ட பழக்கம் உலகம் வந்துருச்சாவா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பசங்க லைஃப் அப்படியே மாறும், பொண்ணுங்க லைஃப் அப்படியே ஜாலியாக போகும், பசங்க லைஃப். ஆனால் என் லைஃப் ரொம்ப பேடாக போகுது, எனக்கு மட்டும் தான் தெரியும். வீட்டில் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு, கொடுக்குற காசை பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு. சரி கைஸ், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணல, மெல்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. சரி கைஸ், நாங்கள் இதான் வாங்கினோம். ஸோ இது ஹாட்டு, ஒரு கோல்டு, ப்ளூபெரி, இது பேர் என்ன, தராமசு, ப்ளூபெரி, ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி, ஸ்பானிஷ் லாக்கோ, இன்னொன்று ஃப்ராப்பச்சினோ. இந்த நேமெல்லாம் நான் வச்சுருந்தா அதுதான் நல்லதான் கைஸ். நாங்கள் வந்ததில் ஒருத்தர் தான் கைஸ். எங்களுக்கு கேட்டால் நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. பட் நாங்கள் என்ன தான் வந்து நிறைய சொன்னாலும், பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ஃப்ராப்பச்சினோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அப்படியே ஸ்டார்பக்ஸோட ஜாவா சிப் மாதிரியே இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜாவா சிப் குடிச்சிருந்தீங்கன்னா அது குடிச்சு பாருங்கள். ஃப்ராப்பச்சினோ. ஸோ கீழ் நேம் போடுறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி ப்ளூபெரி ரொம்ப நல்லா இருக்குது. காலி ஆகிடுச்சு, ஆனால் வந்து எல்லோரும் தின்னுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தர் வந்து கடலில் ஒரு அப்பாட்ட பேச போனாங்க, இன்னொருத்தவங்க ஒரு அப்பாட்ட ஒருத்தவங்க வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்னும் குடிக்கல, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சு குடிச்சு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ஜாவா சிப்பை வந்து ஜாவா சிப்புன்னு சொல்ல முடியாது, இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல எனக்கு. ஒரு காஃபியை வந்து ஹாட் பண்ணி ஒரு 3 லேயர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேர் என்ன சொன்னாங்க, ஃபோமு, 2 லேயரு. ஒன்று வந்து ஒன்று காஃபி, இன்னொன்று வந்து திக் மில்க் மேடு க்ரீம். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு, ஆனால் ஆம்பியன்ஸ் மாற்றிட்டாங்க, எல்லாமே மாற்றிட்டாங்க. பட் டிஷ்ஷும் மாற்றிருக்காங்க போல். நாங்கள் வந்து கூகுளில் பார்க்கும்போது ஸ்பைசிஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஸ்பைசிஸ் வர 10 days ஆகும். என்ன ஸ்பைசிஸ் வர 10 days ஆகும். ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கு போல். ஸோ எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை, எங்களை சுற்றி நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எங்கள் பேங்க் மட்டும் தான் இருக்குது. அதுவும் கார் எங்கள் கார் மட்டும் தான் நிற்கிது, இல்லை. சரி கைஸ், கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ வரதுக்குள்ளே இந்த கடை ஃபேமஸ் ஆயிரும் அப்படியா இருந்தால் என்ன கேட்டால். ஏன்னா நாங்கள் தடா வீடியோ 1 வருஷத்துக்கு தான் போட்டோம், 1 வருஷத்துக்கு தான் போட்டோம். 16வது ஆளாக வந்து இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல வந்து சொல்லிடுறோம், நாங்கள் 16வது ஆளாக வந்திருக்கோம் இந்த கடைக்கு. கைஸ் ஃபைனலி எங்களுக்கு பில்லு வந்துருச்சு. ஸோ பில்லு வந்து 1120 ரூபா. ஸோ அப்பயே சொன்னேன் இந்த நைட்டை, மாமா வாட்டர் பாட்டில் எடுக்காதடா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்கடான்னு. சொன்ன கேட்காம வாட்டர் பாட்டில் எடுத்து போட்டியில் பாரு, இப்போ 20 ரூபா எக்ஸ்ட்ரா. மொத்தம் நாங்கள் வந்து 1100 ரூபாய் தான் சாப்பிட்டோம். அந்த நாயினால 1120 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம். பட் பரவாயில்ல, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்ட் விசிட் ஃபார் த அவுட்டர் ஆஃப் த சென்னை. கரெக்டாக நீங்கள் வந்து டோல்கேட் தாண்டிங்கன்னா, டோல்கேட் தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து மஸ்ட் விசிட். Savannah, I'm coming north, Savannah.